ring aromatic compound. 2 ring aromatic compound. அப்ப அவரோட ஸ்ட்ரக்சர் போடும். அவரோட ஸ்ட்ரக்சர்ஸ் போடும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா பென்சீனை இப்படி போட்டுட்டா பென்சீன் ஆயிடும். அடுத்தது ஒன்று போடு, அடுத்தது ஒன்று போடு. இப்போ இதை கீழே இறக்கு, ஒரே மாதிரி வரணும். அதே மாதிரி இதை கீழே கொண்டு போயிடும். ஓகேவா? இங்க போர்டை பாரு, பக்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சரி, அது பென்சீன் இட்ஸ் நாட் கன்ஃபர்மேட்டிவ் ரியாக்ஷன்ஸ் நடத்தாது. எலக்ட்ரோபைலிக் சப்ஸ்டிடியூஷனுக்குள்ள போடும்போது நீ போடும்போது உள்ள ரவுண்டு போடு, அப்படிதான் கொடுக்கணும். இல்லாட்டினா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அதை போடணும். புரிஞ்சுதா? நீ நான் தப்பா போட்டுட்டு நான் அதுல ரியாக்ஷன் நடத்தி காட்டினேன்னா அவனும் தப்பா போட்டுட்டு முட்டே போட்டுருவோம். நீ எழுதுற டைம் வேஸ்ட், எழுதுற குழப்பம் வேஸ்ட். அதை பார்த்துக்கோ. அடுத்தது இதான் அதோட பாட்டம். இப்போ அதுக்கு நம்பர் கொடுக்குது. புரிஞ்சுதா? நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நாற்பதுல உனக்கு புரியும், இல்லாட்டினா அது புரியாது. நாற்பது இங்க சாரி, 40 ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் நினைக்கிறேன். 40 2 மெம்பர் லிங்க் அவ்வளவுதான். இப்போ 2 மெம்பர் லிங்க்ல இங்க இருந்து நமக்கு 1 2 3 4 இப்போ காரணம் 10 இருக்கு. பார்த்துக்கோ, இனி பார்த்துக்கோ. naphthalene is the largest finally again. Naphthalene is the largest single constituent of coal tar. Coal tar இருந்து வெளியில வருது. Single constituent of coal tar. Coal tar என்ன அர்த்தம் புரியுதா? அதுதான் பெட்ரோலியம் ப்ராடக்ட். அதை பியூரிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட் பெட்ரோல். ஹையும் பியூரிஃபை பண்ணும்போது ஏரோப்ளேன் போடுற ஃபியூவல் கிடைச்சிடும். அதுல இம்பியூரிட்டியோட வர்றது டீசலா வரும். அதுலயும் இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணா பெட்ரோலா வரும். அதையும் இன்னும் பியூரிஃபை பண்ணினா இந்த டீசலை பியூரிஃபை பண்ணா கரோசின் வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒவ்வொரு தரமும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுக்கும் போதும் ஃப்ரீ பர்சன்டேஜா கிடைக்கிறது இந்த நாப்தலின். புரிஞ்சதா? லெவல் தான் போகும், அதுக்கு மேல அது போகாது. இட்ஸ் நாட் ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த கேஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எரியுற இடத்தை நோக்கி கேஸ் வந்துட்டே இருக்கறனால ஃப்ளேம் எரியுது. சார் எவன் சார் பத்த வச்சான் நான் கேட்க முடியாது. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? அது பாட்டு போகும். சார் திருவண்ணாமலையில தீபம் நம்மளா ஏற்றணும், இங்க அப்படி கிடையாது. புரிஞ்சதுங்களா? அந்த பிரஷர்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த என்விரான்மெண்டல்ல நிக்கிற வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அத்தனை கேஸ் போன கேஸ் அத்தனை அந்த இடத்துல வந்து அதுவே எரிஞ்சிடும். ஒன்ஸ் பத்த வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டு எரிஞ்சிடும். மறுபடியும் அதை பத்த வைக்கவோ அமர்த்தவோ முடியாது. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? அதுல வரக்கூடிய கோல் தார், ரோட்ல தார் போடுற பார்த்துருக்கீங்களா? அது கடைசி இதுல எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைச்ச கடைசி வேஸ்ட். புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் அந்த தார் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மெல்ட் பண்ணா மெல்ட் ஆகும். அப்படியே விட்டீங்கன்னா இறுகி போயிடும். எது வேணாலும் உடனே சேரும். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான் ப்ராசஸ். அப்போ கோல் தார்ல இருந்து இது வருது. அவ்வளவுதான். naphthalene is the largest single constituent of coal tar. பிராக்கெட்ல 60 to 10% கிடைக்கும். 6 ல இருந்து 10% வரைக்கும் இருந்தா 100 கிராம் கோல் தார் எடுத்தீங்கன்னா அதுல 6 ல இருந்து 10% வரைக்கும் naphthalene தான் இருப்பான். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், இட்ஸ் obtained industrially by chilling the middle middle oil fraction. ஆயில்ங்கிறது பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். இந்த ஆயில் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆயில் ப்ராடக்ட் பிராக்கெட்ல பாயிலிங் பாயிண்ட் 172 230 டிகிரி சென்டிகிரேட். 172 230 டிகிரி சென்டிகிரேட் பிராக்கெட் க்ளோஸ். அடுத்த கமா கொடுத்துங்க, பாயிண்ட் வேண்டாம், கமா கொடுத்துங்க. when the crude naphthalene crystallized out. naphthalene crystallized out. நீ இது எப்படி பார்த்திருக்க? வீட்ல பாச்ச கொண்ட யூஸ் பண்ணிருக்க. naphthalene ball
கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், க்ரூடுனா அப்படியே ராவா பார்த்தா பிரசன்ட் சைக்கிள். அடுத்தது எடுத்துக்கங்க, இட்ஸ் பியூரிஃபைடு by washing successfully. சார் ரிப்பீட்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக நீங்க சக்சஸ்ஃபுல்லி போடுறீங்க. எவ்வளவு உனக்கு பியூரிஃபை பண்ணி பியூரா வேணும்னு நினைக்கிறியோ அந்த லெவலுக்கு அதை வாஷ் பண்ணிக்க. புரியுதா? பியூரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி வித் டை H2SO4, சாரி சல்பூரிக் ஆசிட், டயல் சல்பூரிக் ஆசிட் to remove the basic impurity, to remove the basic impurity and use sodium hydroxide. இது டைரக்ட். அப்ப டயல்ஹைட்ரேட் போட்டீங்கன்னா பேஸ் ஒலிக்கும். புரியுதுங்களா? and sodium hydroxide it is concentrated, so it remove the acidic immunity, to remove the acidic immunity and water full stop வச்சிட்டு அடுத்த பாயிண்ட், finally the solid is sublimed, sublimed, sublimed or steam distilled to give a pure naphthalene. Solid is sublimed, limed, or steam distilled. இப்போ இதுல solid sublimed இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துட்டு அதுக்குள்ள வச்சுட்டு இந்த லிட்டை போட்டு மூடிடணும். ஒரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட process வந்து அதுவே செல்ஃபாவே பியூரிஃபைட் ஆகி தனி ஃபார்முக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால் நீ உனக்கு வேணும்னா மெல்ட் பண்ணுங்க, வேண்டாட்டினா அப்படியே தூக்கி வச்சீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஏர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதை எடுத்துட்டு லைட்டா அசைஞ்சிடும். அதான் கான்செப்டே. புரியுதுங்களா? சக்கரை இருக்கு வீட்டுல, தண்ணி இருக்க டப்பால கண்டெய்னர்ல அந்த சக்கரையை போட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவோம், அந்த சக்கரை லைட்டா கரையும். இந்த கரையிற ஃபார்ம்ல ஃபார்ம் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அந்த இட்ஸ் ரெஃபர்ட் அஸ் சப்ளைம்டு அப்படின்னா அதுக்கு பேரு. லைட்டா அந்த வாட்டர் இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் பியூரிஃபைடு ப்ராடக்ட்ல நாப்தலின் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது சப்ளைம்டு ஆர் ஸ்டீம் டிஸ்டில்டு ரெண்டுமே இருக்கீங்களா, or or steam distilled to give a pure naphthalene, to give the pure naphthalene. இதுதான் வந்து ஐசோலேஷன் டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஐசோலேஷன் ஆஃப் நாப்தலின் இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஐசோலேஷன் ஆஃப் நாப்தலின் அதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நாம் நேம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். நார்மல் கல்ச்சர் உங்க சிலபஸ்ல இல்ல, ஆனா ஸ்ட்ரக்சரலி அதாவது இலுசிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அவன் எப்படிலாம் சொல்லுவ அப்படின்னு மறைமுகமா அதை கொடுத்துருக்கான். புரிஞ்சுதுங்களா? நாப்தலின் நாப்தலின் அப்படின்னு கூப்பிடலாம், டே பாச்ச உண்டை அப்படின்னு கூப்பிடலாம். புரிஞ்சுதா? அதுதான் ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு வித்தியாசத்தையும் ஸ்ட்ரக்சரல் இலுசிடேஷன் கொடுத்துருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு அவனோட ஸ்ட்ரக்சர் தெரியும், நம்பர் போட்ட கலர்ல எழுதிங்க. இப்போ இதுக்கு வந்து பேர் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். இப்போ இதை எப்படி ரெஃபர் பண்ண போறேன், நேம் எப்படி கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பொசிஷன்ஸ்ல பிஆர் ஒரு சேர்க்கிறேன். புரியுதா? பிஆர் கொண்டு போடுறேன். புரியுதா? 40 இதுக்கு பேர் கொடுக்கணும். 1 யார உள்ள கொண்டு வந்தோமோ அவன் தான் முதல்ல பேர்ல வரணும். யார உள்ள கொண்டு வரணுமோ அவனோட மெயின் ஆள் அவன் தான். புரிஞ்சுதா? ஓ பேரு பெத்த பெருமான், உங்க அப்பா பேர் தானே முன்னாடி இருக்கு. அதுதான் கான்செப்டே.
புரியுதா? சோ அதே மாதிரி தான் இந்த அப்பாவில இருந்து வந்ததுங்கிறதுனால இவனை உள்ள கொண்டு வரணும். ப்ரோமோ நாப்தலி இப்போ இந்த நாமல் கல்ச்சர் கீழ அடுத்த பாயிண்ட் காலாச ப்ரோமோ நாப்தலி அது ஒண்ணு போதுங்கனே அதே and alterate the normal culture alterate the normal culture e Greek letter bracket la alpha beta design alpha beta design இது எப்போதும் மறந்துடாத புரியுதா ஆல்பா பீட்டா டிசைன்ஸ் எப்போதும் மறந்துடாத மேல இருக்கக்கூடிய ஆல் கீழ இருக்கக்கூடிய ஆல் ஆல்பா புரியுதா நான் ஏற்கனவே அந்த அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் போடும்போதே அப்படிதான் போடுறேன் இங்க பீட்டா ஓகேவா அவ்வளவுதான் பேர் கொடுத்தாச்சு இப்போ இதே வந்து இப்ப நீங்க மாத்தி சொல்றீங்க ஆல்பா ப்ரோமோ நாப்தலின் பிரதர் இப்ப அடுத்து ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நாப்தலின் அப்ப இதுல மூணாவது பாயிண்ட் நாமல் கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் கொடுத்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் ஒன் ப்ரோமோ புரியுதா எப்படி கொடுக்குறோன்னு அதை கிரெக் ஃபார்ம்ல சொல்லணும் அதுக்கும் எக்ஸாம்பிள் போட்டு சொல்லணும் அடுத்தது மூணாவது ஆளு the structural all the 10 atoms in the naphthalene is the form sp2 hybridized the form at the point the sp2 hybrid orbitals overlap each other sp2 hybridized orbital overlap each other and the s orbital of the 8 hydrogen atom s orbital of 8 hydrogen atoms forming C single bond C single bond C and C single bond H C single bond H of sigma bonds இது உனக்கு அந்த இடத்துல சொல்றேன் s ங்கிறது சிக்மா பாண்ட் p ங்கிறது பை பாண்ட் இது உனக்கு தெரியும் இதுல யாரா இருக்கா அப்படி சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்ட்ரக்சர்ஸ் போடும்போது C அடுத்தது இங்க ஒரு C இங்க ஒரு C இங்க C இங்க C இங்க கண்டுக்க இதுல ஹைட்ரஜன் அட்டன் பண்ணிருக்கு அவ்வளவுதானே இதுதானே அதோட தோரணை இது இங்க போயிடுது அதனால இது போட வேண்டாம் இந்த மாதிரி ஓபன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துங்க இங்க எல்லாம் ஹைட்ரஜன் இருக்க மாதிரி ரப்பர் பண்ண சார் புரிஞ்சுச்சா இருக்கு அப்படி சொன்னா சிக்மா பாண்ட் எங்க இருக்கு கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கு ஈக்குவல் ஷேர் இப்படி ஓடி போயிருக்கு சிக்மா பாண்ட் இப்போ இவனுக்கு இடையில யார் இருக்கா சிக்மா பாண்டுக்கு அப்புறம் இந்த கார்பனுக்கும் இடையில இட்ஸ் ப்ரொடியூஸ் தி பை பாண்ட் sp2 சொல்லிட்டீங்களா s எல்லாம் போட்டுட்டேன் 8 s சிக்மா பாண்ட் இருக்கு உனக்கிட்ட இங்க 8 அதே h 8 இங்க கொண்டு வந்துட்டேன் 8 சிக்மா பாண்ட் இப்ப பாக்கி இருக்கிறது யாரு 10 ஆள் வரணும் பை பாண்ட் வரணும் இவ்வளவுதான் 10 க்கு எப்படி ரப்பர் பண்ண போறா இது 1 2 3 இது 4 5 6 7 8 9 10 வேற முடிஞ்சா நடுவுல இருக்கிற அளவு இவனுக்கு விட்டு போடாத இது எப்படி போட போற இன்னொரு கலர்ல இந்த மாதிரி ரப்பர் பண்ணிக்க
காட்டுறது மொனோகாப்பி தான். பென்சில்ல கரெக்டா போடுங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இது கூட போடுறது ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, இப்படி போடலாம். இந்த கார்பன் கார்பன் முடிச்சுங்க, ஹைட்ரஜன் வேண்டாம். இதுதானே, இது அப்படியே டாலர் மாதிரி போட்டு அப்படியே சேர்த்து இப்போ இவ ரெண்டு பேரையும் சேர்க்கிற மாதிரி இது பைபான். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு 10 கார்பனை தான் நான் இங்க போடுறேன். இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் இதுதான் பைபானோட அரேஞ்ச்மெண்ட். sp2 ஹைட்ரேட் இவ்வளவுதான் ப்ராசஸ். இதை வச்சு எப்படி result from the overlap of triagonal sp2 hybrid sp2 orbitals sp2 orbital come across all the carbon and hydrogen atoms in the naphthalene, all the carbon and the nitrogen atoms in the naphthalene lead in one plane, lead in one plane, lead in one plane. By X-ray diffraction study, X-ray diffraction study. In the model we refer as sp2 hybrid. each carbon atom இதுவரைக்கும் கொடுத்தது வந்து ஹைட்ரஜன் கார்பனுக்கு தான் கொடுத்திருக்கேன். அந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கு இடையில எப்படி இருக்குன்னா சிக்மா பாண்ட் இருக்கு. அந்த சிக்மா பாண்ட் தான் இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன். இந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது சிக்மா. அத மாத்தி கொடுத்தேன். அது ரெட் கலர்ல வர்றது வந்து அது ப்ளூ கலர்ல வர்றது, இந்த ப்ளூ கலர்ல வர்றது sp2 ஹைட்ரேட். இந்த ரெட் கலர்ல கொடுத்தத இது ரெஃபர் ஆக இத வந்து இது ரெஃபர் ஆக சிக்மா பாண்ட். இது வந்து பைன்னு ரெஃபர் பண்ணி, பைங்கிறது யாராருக்கு இடையில இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு புரியணும்னா இதையும் எழுதி தெளிவா இருந்தா உனக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் அதை டீப்பா மனசுல பதிய வைக்கணுமோ அவ்வளவு தூரம் வச்சிருக்கேன். முடிஞ்சா பாரு, இல்லைன்னா குப்பையில போட்டு அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது all the carbon atoms in the naphthalene possess unhybridized